வணக்கம் நேயர்களே, இது வெப் துனியாவின் திரை விமர்சனம். இந்த விமர்சன பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆர்யா கிருஷ்ணா நடிப்பில் வெளிவந்த எட்சன். விஷ்ணுவர்தன் ஆர்யா கூட்டணியில் உருவாகி இருக்கும் 5வது படம் தான் இந்த எட்சன். தூத்துக்குடியில் தீவிர அஜித் ரசிகரான ஆர்யா ஒரு சிறிய தகராறில் கொலை செய்துவிட்டு சென்னைக்கு ஓடி வருகிறார். வெளிநாடு செல்ல நினைப்பவருக்கு பணம் தேவைப்படுகிறது, எனவே ஒரு கொலை செய்யவும் சம்மதிக்கிறார். சின்ன சின்ன தகிடு தத்தங்கள் செய்யும் ஆர்யா அடிப்பது, தூக்கி போட்டு மிதிப்பதுமாக ரவுடிக்கான கேரக்டரில் பொருத்தமாக உள்ளார். பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுக்கும் எந்த வேலையும் இல்லாததால் அலட்டல் இல்லாத ஆர்யாவாக வந்து போகிறார். 3 நாள்ல தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, தார தப்பட்டன்னு அடிச்சு நொறுக்கணையா. சினிமாவில் ஹீரோ ஆக வேண்டும் என்ற கனவுடன் தன் காதலி சுவாதியின் உதவியுடன் சென்னைக்கு வருகிறார் கிருஷ்ணா. வந்தவருக்கு அஜித்துடன் நடிக்க சான்ஸும் கிடைக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆர்யாவும் கிருஷ்ணாவும் தவறுதலாக இடம் மாறி வில்லன்கள் கோஷ்டியிடம் மாட்டிக்கொள்கிறார்கள். அதன் பின்னர் என்ன நடந்தது என்பதே இந்த எட்சன். நடிப்பு மீதான காதலில் கிருஷ்ணா செய்யும் சேட்டைகளை ரசிக்க முடியவில்லை. வாய்ப்பை இழந்த பின்னும் பெரிய ரியாக்ஷன் காட்டாத கிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் நடித்திருக்கலாம். நான் ஒரு ஹீரோ ஆகலாம் சென்னைக்கு வந்துட்டேன். சூப்பரா நடிப்பேன் தெரியுமா, விளங்கிடும். தீபா சந்நிதி அமைதியான அழகான நடிப்பில் கவர்கிறார். படத்தின் சில காட்சிகளை தம்பி ராமையாவும் ஆர்ஜே பாலாஜியும் நகைச்சுவையாக நகர்த்த உதவுகின்றனர். டான் வீட்டுக்கே வந்துட்டு டானையே டானு கூப்பிடுறியா என பேசும் ஆர்ஜே பாலாஜி சிரிக்க வைக்கிறார். ஹீரோயின்களில் சுவாதி தன்னுடைய குறும்புத்தனமான நடிப்பில் இளைஞர்களை கவர்கிறார். கிருஷ்ணாவை கட்டிப்பிடித்து மிஸ்யூ சொல்லி கீழுகிடு பூட்டுகிறார். போட்ட சட்டியுடன் வா பொழைச்சுக்கலாம் என்று ஹீரோவுக்கு நம்பிக்கையுடன் ஹீரோயினாக நடித்திருக்கும் சுவாதி கதாபாத்திரத்திற்கு பொருந்து போகிறார். போட்ட ஜட்டியோட வா பொழைச்சுக்கலாம். நான் வண்டி மாறி ஏறினா லைஃபே மாறி போச்சு. இந்த படத்தின் மூலம் தமிழில் வில்லனாக அறிமுகமாயிருக்கும் அடில் ஹுசைன் கவனம் இருக்கிறார். சென்ராயன், பொன்வண்ணன், அஜய் ரத்னம், அழகம் பெருமாள், 5 ஸ்டார் கிருஷ்ணன், ஒய்ஜி மகேந்திரன் ஆகியோர் பொருத்தமான தேர்வு. யுவன் சங்கர் ராஜா இசையில் இவன், ஆண்டனி தாசன், பிரியா பாடிய காக்கா பொண்ணு பாடல் அருமை. பின்னணி இசையில் இவன் எந்த குறையும் வைக்கவில்லை. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. இங்க 2 உயிர் போக போறது நான் பார்த்தேன். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவில் காட்சிகள் ரசிக்கும்படியாக உள்ளது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது படத்தில் எந்த மைனஸும் இல்லை. ஆனால் அதற்கு திரைக்கதை ஒத்து வர வேண்டுமே. எழுத்தாளர் சுபா மற்றும் விஷ்ணுவர்தன் ஆகியோரின் வசனங்கள் படத்தின் கதையோட்டத்திற்கு பொருந்தவில்லை. பல காட்சிகளில் நாடகத்தன்மை உள்ளது. அதிரடி படமா, காமெடி படமா, சஸ்பென்ஸ் த்ரில்லரா என்ற குழப்பம் இயக்குனருக்கே வந்திருக்கும். விஷ்ணுவர்தன் கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சித்திருக்கலாம். பாடல்கள், பின்னணி இசை, ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு, அழகான ஹீரோயின்கள் படத்துக்கு வலு சேர்த்தாலும் தெளிவில்லாத திரைக்கதை, நீளமான காட்சிகள் இவை அந்த பலத்தை இழக்க செய்கின்றன. மொத்தத்தில் எட்சன் யதார்த்தமானவன் இல்லை. நானும் ரவுடி தான். டோட்டலா முடிக்கணும். கொலை பண்ணுமா? மீண்டும் அடுத்த திரைப்படத்தின் விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. Start music high, glass support to why. Tausa ratta varji kati, give me high five.